மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேங்கிறியே. மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேளையிலே, நீ எங்க சரியா இருந்த? நல்முத்து பஞ்சனை மேல் நாடனுடன் நீ இருக்கும் வேளையிலே, நீ சொல்முத்து சொற்களாரே எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாயமுத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா ரெண்டு காசா 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணும். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவ்வளோ வச்சுட்டு போயிட போறோம். ஐயா, புலவரை யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவிபாடும் புலவன். அம்மா ஜாதியா, தண்டோரா போட்டது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயசுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பாத்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போட்டிருக்கேன். அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா? சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு. நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு. பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த கணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுற, இருந்தாலும் போதாதன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்க நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லை அப்பா. பத்துலாம தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளு. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன். அத நேரா எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுங்களோ என்ன பண்ணுவானு பயந்து என்ன சொல்றேன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்ட மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். 10 புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா? என்ன அது? புல் அரிக்குது. ஐயா நீர் புறவ. நீர் இல்லை நான் புறவன் என்றேன். நீர் அந்த பாட்டை கொடுங்க. அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன்.
வேற யாராவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களுக்கு. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருத்தரவா சுத்தரவரு போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு இங்கே இருப்போர் போல் இருக்கிறது. பாட்டை கொடு. தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. ஓய்வா.